வணக்கம், இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. நம்ம ஃபர்தராக முன்னாடி வீடியோவில் ராமானுஜன் டேபிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ ராமானுஜன் டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சிம்பிளாக. இப்போ இதுதான் டேபிள். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்ததை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டேபிளை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேபிளுக்கு என்ன சார் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு டிடி, அதாவது டேட்டு, இது மந்த்து எம்எம், அடுத்து இது செஞ்சுவரி சிசி, அது இயர் ஒய்ஒய் அப்படி வச்சுக்கிறீங்க. புரியுதா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சிம்பிளா இது அப்படியே நிறைய இருக்கட்டும், உங்களுக்கு இந்த லாஜிக் புரியுதான்னு பாருங்க. ஸோ ஜஸ்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, என்னோட குழந்தை மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு இப்போ மேலே வச்சுட்டு தான் எடுத்தாகணும், வேற வழி இல்லை. ஸோ என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் நீங்க கொண்டு போக வேண்டாம். ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் நீங்க டேபிள்ல பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க, இப்போ இது டிடி, எம்எம், சிசி, ஒய்ஒய், இதுதான் நமக்கு 4 கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி. இப்போ இதை எப்படி சார், இதுல ஃபர்ஸ்ட் லைன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எழுதியிருக்கேன். ரெண்டாவது லைன் எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, அது அப்படியே ரிவர்ஸ்ல, அதாவது இது ஒய்ஒய், இது சிசி, இது எம்எம், இது டிடி, அவ்வளவுதான். நீங்க ரிவர்ஸ்ல எழுதிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிசி அதாவது எம்எம் இருக்கு இல்லைங்களா, இந்த எம்எம் இங்க வந்துடணும், டிடி இங்க வந்துடணும். அதே மாதிரி அங்க என்னது, ஒய்ஒய் இங்க வந்துடணும், சிசி இங்க வந்துடணும். அவ்வளவுதான். ரெண்டு மாத்திருக்கேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதியிருக்கேன். ரெண்டாவது என்டையரா சேஞ்ச் பண்ணிருக்கேன், அதாவது காலம், அதாவது என்டையர் ரோவையுமே மாத்தி எழுதியிருக்கேன். ரெண்டாவது ரோவை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இதை 2 மாத்திருக்கேன், அதை 2 மாத்திருக்கேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல இப்ப நீங்க என்னது, இந்த லாஸ்டா இருக்கு பாருங்க, இது சிசி இங்க வரணும், ஒய்ஒய் அங்க இருந்து அப்படியே தூக்குங்க, டிடி இங்க வரணும், எம்எம், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுதான் டேபிளோட கண்டென்ட். இப்ப இதுல அடுத்தபடியா என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். அதாவது ரெடியூஸ் தான் மைனஸ் பண்ணணும், சில வேல்யூ ஆட் பண்ணணும். இப்போ இந்த கடைசி ரோ இருக்கு பாத்தீங்களா, கடைசி ரோல நம்ம பிளஸ் ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்பவுமே பிளஸ் மைனஸ் தான். சோ இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா மெயினா பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தா போதும். சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான். இதுல +1 -1, இங்க பாத்தீங்கன்னா +3 -3. ஓகேவா? அடுத்த இதுல பாத்தீங்கன்னா, இது இந்த செகண்ட், இது இந்த ரோ அப்படிங்கிறது தேர்ட் ரோ. இதுல நீங்க என்ன பண்றீங்க, இங்க மேல பிளஸ் இருக்கா, அப்ப இது மைனஸ், அப்ப -2 +2. எகைன் என்ன பண்றீங்க, இது +2 -2, அவ்வளவுதான். இங்க அப்படியே மாத்திக்கிங்க, இது மைனஸ் பிளஸ். ஓகேவா? சோ இதை முடிச்சிடறோம். அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இது 1, இப்போ இங்க மேல மைனஸ் இருக்கு, அப்ப இது பிளஸ், +1 -1, இங்க என்னது -1 +1. இப்போ இது இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நமக்கு இது புரியுதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலே போதும். +1 -1 +1 -1 இந்த இடத்துல மாத்திக்கலாம், ஒரு சின்ன சேஞ்ச். சரியா? சோ இப்போ இது +1, இது என்னது -1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது கிளியரா இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள இருக்க நம்பர்ஸை மட்டும் நான் அழிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கறத பாத்துக்கலாம். சரியா? சோ இப்போ ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டேபிள்ல நான் சொன்ன கண்டென்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இப்போ ஒன்ஸ் அகைன் நீங்க லிசன் பண்ணுங்க. நமக்கு 4 பாக்ஸ் வரணும், கீழே ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும், அந்த பக்கம் சைடில் ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும், அதுக்கு மேலே ஒரு டைகனலுக்கு வேல்யூ வரணும், இது டைகனலுக்கு இங்கே வேல்யூ வந்துடும். புரியுதா? ஸோ இதுதான் நமக்கு நம்ம போட போகிற டேபிள். இது எல்லாத்துக்கும் ஓகே. இப்போ நான் ராமானுஜனோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, இது டிடி, இது எம்எம், இது என்னது சிசி, இது ஒய்ஒய் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, நான் போனதில் சொன்னேன் இல்லையா, அது எப்படி எழுதுறீங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஒய் +1, அது அப்படியே எழுதிடணும். சிசி -1, அடுத்து எம்எம் -3, டிடி +3. அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டையும் மாற்றணும்னு சொன்னேன். எம்எம் -2, டிடி +2, ஒய்ஒய் +2, சிசி -2. அடுத்து பார்த்தீங்கன்னா சிசி +1, ஒய்ஒய் -1, டிடி +1, எம்எம் -1. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது மேல இருக்கிறது இந்த 4 புரிஞ்சுதுன்னா, அடுத்து ஃபர்ஸ்ட் பிளஸ்ல ஆரம்பிக்கணும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ், லாஸ்ட் ஒன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ், அவ்வளவுதான். ஸோ இதுதான் கான்செப்ட். இது இப்படி வச்சுக்கிறோம். இதுல கடைசி ரோ 1, பிஃபோர் ரோ 2, அதுக்கு முன்னாடி இருக்க ரோ பார்த்தீங்கன்னா 1 3. ஸோ இவ்வளவுதான் ஆப்ஷன். சரியா? ஸோ இதுல நமக்கு ராமானுஜனோட டேட் ஆஃப் பர்த் 22/12/1887. இப்போ இதுல என்ன பண்ணும், இயர்ல இருந்து 1 ஆட் பண்ணுங்க சார். இயர்ல இருந்து 1 ஆட் பண்ணீங்கன்னா 87 கூட 1 ஆட் பண்ணா என்னது 88. அடுத்து பாத்தீங்கன்னா சிசில இருந்து 1 கழிங்க, அப்போ அது 17. எம்எம்ல இருந்து 3 கழிங்க அப்படின்னாங்கன்னா அது என்னது 12 - 3 9 09 போட்டுக்க. டிடி டேட்ல இருந்து அப்போ 25. ஓகேவா? அடுத்து எம்எம் -2 அப்படின்னாங்கன்னா மந்த்ல இருந்து 2 கழிங்க 10, டேட்ல இருந்து 2 ஆட் பண்ணுங்க 12. சிசினா என்ன அர்த்தம், செஞ்சுரி. அப்போ நமக்கு ஒய்ஒய்ல இருந்து +2 அப்படிங்கும்போது என்னது, இயர்ல இருந்து +2 89, சிசில இருந்து -2 அப்படின்னா 16,
அடுத்து சிசி ப்ளஸ் ஒன்னாங்கன்னா 19, ஒய் மைனஸ் ஒன் அப்படின்னாங்கன்னா 86, டிடி ப்ளஸ் ஒன் அப்படின்னாங்கன்னா 23, எம்எம் மைனஸ் ஒன் அப்படின்னாங்கன்னா 13, அதாவது 11. ஓகே, இப்போ இவ்வளோதான் டேபிள். இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து 139, 139, 139, 139, 139 வரும். அதே மாதிரி இங்கே என்னது 139 வரும் எல்லாமே. ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ராமானுஜன் டேபிளோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரோ ஆட் பண்ணாலும் 139 தான் கிடைக்கும், சம் ஆஃப் காலம் ஆட் பண்ணாலும் 139 தான் கிடைக்கும். ரெண்டாவது டைகனல் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணாலும் 139 தான் கிடைக்கும். அப்போ டைகனல் லெஃப்ட் சைடு டைகனல் ரெண்டு பண்ணாலுமே என்னது 139 தான் கிடைக்கும். இடையில இப்போ நீங்கள் வந்து ஏதாவது சம் ஆஃப் த ஸ்கொயர் 4 ஸ்கொயர் எடுக்கிறேன் சார் அப்படின்னா இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணாலும் உனக்கு என்ன கிடைக்கும் 139 தான் கிடைக்கும். இதுதான் ராமானுஜன் ஃபைண்ட் பண்ண விஷயம். இதுதான் ராமானுஜனோட பர்த்டே டேபிள். ஸோ இதைத்தான் நம்ம மேக்ஸ்ல வந்து மேஜிக் ஸ்கொயர்னு சொல்றோம். கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.